பசங்களா வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வார்ம் அப் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா இஎம்ஐ தான் வார்ம் அப் பண்ண போறோம் பசங்களா. ஆமா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், எனர்ஜி, இந்த டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பசங்களா, ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வி நோ த மீனிங். நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஒரு ஃபீல்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி போகிறப்ப அதை நம்ம ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வருது அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு பர்டிகுலர் இடத்தை தாண்டி வரப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, ஒரு பிளேனை தாண்டி வரப்ப we will be calling it as magnetic flux. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலாக நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B இன்டூ, ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படின்னு எழுதுறோம் பசங்களா, விச் இஸ் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ ஏ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ரைட், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ ஏரியா அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது உங்களுக்கு ரெண்டுமே யூ பீப்புள் நோ, ரெண்டுமே வெக்டார்ஸ். அப்போ உங்களுக்கு இதை நார்மலாக மேக்னிடியூட்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா BA cos θ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அண்ட் இதில் ரொட்டேஷன்ஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகாதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அது cos θ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு வெக்டாரை நம்ம டாட் பண்ணுறப்ப we have no other option, AB cos θ தான் எழுதுவோம். அதுவே ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறப்ப AB sin θ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். வெரி சிம்பிள் லாஜிக். அப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது யாரை பொறுத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் மாறும். அதுவே ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஓகேவா, ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஏரியா நிமிஷத்துக்கு நிமிஷம் குறையுது இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீட்டா. ஸோ தீட்டா அப்படிங்கிறது நத்திங் பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நம்மளோட ஏரியா வெக்டார். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏரியா வெக்டார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இங்கே தான் நிறைய பசங்க மார்க் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏரியா வெக்டார் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் யுவர் ஏரியா வெக்டார். ஸோ கீழே இப்படி தான் உங்கள் சர்ஃபேஸ் அப்படின்னா இப்படியும் வெளியே வர மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த பக்கமும் வெளியே வர மாதிரி இருக்கலாம். பட் இட் வில் பி கம்மிங் அவுட். ஓகே, இது எப்போவுமே நம்ம பிளேனுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். ஓகேவா, எப்பவுமே இது பிளேனுக்கு எப்படி இருக்கணும் பசங்களா, 90 டிகிரியில் இருக்கணும். இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிளேனுக்கு 90 டிகிரி இருக்கக்கூடிய நம்மளோட ஏரியா வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு பசங்களா, காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இன்க்ளூட் ஆகுது. அப்ப காஸ் we people know 90 டிகிரி ஆகவோ 270 டிகிரி ஆகவோ ஒரு 0 இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், அதனால ஆங்கிள் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஸோ ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கறத நம்ம எப்போ எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா தீட்டா 0 டிகிரியில் இருக்கிறப்ப we people can write. ரைட், அப்போ 0 ஆர் 180 டிகிரியில் இருக்கிறப்ப நம்ம எழுதுவோம். அப்போ 0 டிகிரி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் பி லைக் BA cos 0 டிகிரி which is equal to, இது நம்மளுக்கு +1. அப்போ பாசிட்டிவ் BA வாக இருக்கும். ஓகே, அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we will be calling it as நம்மளோட அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்குவோம். ஓகேவா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இது அவுட் கோயிங் ஃப்ளக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்க, இது நம்மளுக்கு ஒரு பிளேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிளேனோட இந்த சைடுக்கு ஏரியா வெக்டார் இங்கே இருக்கும், பிளேனோட இந்த சைடுக்கு ஏரியா வெக்டார் இங்கே இருக்கும். நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி உள்ள இப்படி வெளியே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ பாருங்க, இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது பசங்களா, திஸ் இஸ் 0 டிகிரி. அதுவே இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, தட் இஸ் 180 டிகிரி. அப்ப 0 டிகிரியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பிளேன்ல இருந்து ஃப்ளக்ஸ் வெளியே வருது அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். அதுவே நம்மளுக்கு 180 டிகிரியாக இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்றோம் பசங்களா, ஸோ we will be concluding this as, அப்ப இது -1 ஆக இருக்கும். ரைட், அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் பி லைக் -BA வாக இருக்கும். இதை நம்ம இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்.
அப்ப நார்மலா மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் பாத்தீங்கன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும், ரைட்? அப்ப இங்க ஃப்ளக்ஸ் வில் பி லைக் வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுலயே வந்து மல்டிப்ளை ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும், ரைட்? அப்ப we will be writing it as வெப்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, it will be called as வெப்பர். ஓகே, இல்ல நான் டெஸ்லால மென்ஷன் பண்றேன் அப்படின்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ we can be writing it like this. புரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் டேர்ம். ஏன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம டெஸ்லா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? we will be calling it as Tesla. And magnetic flux எப்பவுமே it is a scalar quantity. ஓகே, இதுல even though angles, directions include ஆயிருந்தாலுமே இதை நம்ம வந்து ஒரு scalar quantity ஆகத்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே தானே பசங்களா? எஸ். So this is your magnetic flux. அப்போ magnetic flux ஓட டீட்டெயில் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களோட நீட் கடைசி லாஸ்ட் லெக் ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் நீட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கான்செப்ட்ஸ் படிச்சு அதுல இருந்து யூ பீப்புள் ஹாவ் டு க்ரோ, யூ பீப்புள் ஹாவ் டு ஃபேஸ் நீட் 2026 அப்படின்னா உங்களுக்காகவே இருக்கு பசங்களா. நம்மளோட XPL கிராஷ் கோர்ஸ் ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. ஆஃப்லைன் உங்க போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைனுக்கு ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ். ஏன்னா இந்த டைம் நிறைய ஆட் ஆன்ஸ் இருக்கு, ரைட்? நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பசங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வெற்றி பேட்ச் கோர்ஸ் கூட யூ பீப்புள் ஆர் கெட்டிங் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அப்ப இட் இஸ் நாட் லைக் ஒரு 3 hours ஆஃப் கிளாஸ் எனக்கு அதையும் தாண்டி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப யூ டோன்ட் ஹாவ் எனி லிமிட்ஸ், ரைட்? உங்களுக்கு வெற்றி பேட்ச் ஆக்சஸும் இருக்கிறதுனால யூ பீப்புள் கேன் ஏபிள் டு சி ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட்டையும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டையும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பசங்களா நம்மளோட Xylem ப்ரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸில். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கோர்ஸை எப்படி ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப யூ பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம், அதையும் தாண்டி நிறையா இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேவ் லென்த்தோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஹவு வி ஆர் பிரிங்கிங் த மெட்டீரியல்ஸ், அது எல்லாத்தையுமே எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு மேக் அ கால். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா, யூ பீப்புள் கேன் என்ரோல். ஓகே, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் யூ பீப்புள் ஷுட் என்கொயர். ஓகே, நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி நம்ம நீட்டில் நான் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் மேம் இருக்கேன் அப்படின்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்பியும் உங்களுக்கு வந்து நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல அவைலபிளாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து ப்ரீ புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு பசங்களா. அவ்வளோ அட்மிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ சான்ஸ் தென் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, எஸ். ஸோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லியாச்சு. இந்த என்கொயரிங் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஃபாரடேஸ் லா. ஓகே பசங்களா, இந்த ஃபாரடேஸ் லா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணுறதும் முக்கியம். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த சீரீஸை நீங்கள் வார்ம் அப் சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹார்ட்னு போட்டுருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களா, அவங்களும் உட்காந்து படிக்கட்டும். ஓகே, எஸ். ஸோ ஃபாரடேஸ் லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் பசங்களா. நம்ம சர்க்கிட்ல நம்மளுக்கே இனர்ஷியா அப்படிங்கிறது பிடிக்கிறது இல்லை, கரெக்டா? அப்போ நம்ம சர்க்கிட்ஸுக்கும் நம்மளுக்கு இனர்ஷியா இருக்கும், விச் மீன்ஸ் சடன் சேஞ்ச் வந்து அப்போஸ் பண்ணும். சின்ஸ் வி பீப்புள் நோ ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறினாவோ, ஏரியா மாறினாவோ, தீட்டா மாறினாவோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளக்ஸ் மாறும். அப்போ ஃப்ளக்ஸ் மாறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்லாம் வந்து என்ன ஆகும் பசங்களா, சர்க்கிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சர்க்கிட்ல எல்லாமே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா காயிலில் ஃப்ளக்ஸ் மாறுறது அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் சேஞ்ச். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக நம்ம காயில் இந்த சேஞ்சஸை தடுக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாக்கும். அந்த சூப்பர் ஹீரோ தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
நம்ம EMF அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ we will be calling it as induced EMF அப்படின்னு. எப்பவுமே பேட்டரி கொடுத்தா தான் EMF வரும், பேட்டரியில தான் EMF இருக்கும் அப்படிங்கிறத போய் இந்த இடத்துல நம்ம ஃப்ளக்ஸ் மாறுச்சு அப்படின்னா அதை மாறாம தடுக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஹீரோவா உள்ள தானா உருவாகிறது, அதனால இட் இஸ் இன்டியூஸ்ட். ஸோ காயில் வில் பி இன்டியூசிங் அ EMF. அப்போ EMF இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? சர்க்கியூட்ல கரண்ட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ கரண்ட்டும் இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதைத்தான் ஃபாரடே வந்து சொல்லியிருக்காரு, ஓகேவா? ஏன்னா சடன் சேஞ்ச் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல நடந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் குட். ஓகே, சேஞ்சஸ் வந்து இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டபிள். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? EMF வந்து இன்டியூஸ் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகுங்கிறாங்க. அண்ட் இது எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி வந்து ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை குறைச்சி விடணும். அதுவே ஃப்ளக்ஸ் வந்து குறையிற மாதிரி இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சாகவும் விடக்கூடாது, ரொம்ப வந்து அதிகமாக வளரவும் விடக்கூடாது. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா காயில்ல, ஓகே, காயில்ல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம EMF இன்டியூஸ்ட் அண்ட் கரண்ட் இன்டியூஸ்டோட டைரக்ஷனை வந்து மாற்றி மாற்றி இது ரொம்ப அதிகமாகவும் வளர விடாம ரொம்ப கம்மியாகவும் ஆகாமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு காயில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காயில் இருக்கு அப்படின்னா காயில்ல வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பயங்கரமா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறப்ப அதை நம்ம குறைக்கணும். அப்போ நம்ம காயில் என்ன பண்ணோம்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் ஆல்ரெடி இருக்கிற கரண்ட்டுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு எந்த கரண்ட் டைரக்ஷன் வேணுமோ, ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன கரண்ட் டைரக்ஷன் வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணி கொடுத்து, ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா இதை குறைக்க ட்ரை பண்ணும். ஒருவேளை கரண்ட் சாகிற நிலைமைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதோட டைரக்ஷன்லயே கரண்ட்டை உருவாக்கி கொடுத்து அது சாக விடாம பார்த்துக்கும். ஓகே, இதைத்தான் லென்ஸும் சேர்ந்து நம்ம கிட்ட சொன்னாரு பசங்களா. அதனாலதான் EMF இன்டியூஸ்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடுறோம். ஓகே, அண்ட் இதுவே நம்மளுக்கு ஃப்ளக்ஸுக்கு நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா NBA அப்படின்னு சொல்லி எழுதுவோம், ரைட்? அப்போ EMF இன்டியூஸ்ட் வில் பி லைக் மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டு த வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னா யாரெல்லாம் மாறலாம் பசங்களா? 3 பேர்த்துல யார் வேணாலும் மாறலாம். N கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க. A மாறல அப்படின்னா B மாறி இருக்கலாம், ஓகே. அதுவே N மாறாது, B மாறல அப்படின்னா A மாறி இருக்கலாம். இவங்க யாருமே மாறல மேம், ஆனா தீட்டா மாறிடுச்சு. பாசிபிலிட்டிஸ், தீட்டா மாறினாலும் பிரச்சனை தான், ரைட்? அப்போ இந்த 3த்துல எதனால வேணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் மாற்றம் ஏற்படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து EMF இன்டியூஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் தி சைன் கன்வென்ஷன் வந்து நம்மளுக்கு லென்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது மோஷனல் EMF. ஏன் இதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு EMF வந்து என்ன ஆகுது பசங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கண்டக்டர் வந்து என்ன ஆகுது? நம்ம ஃப்ளக்ஸ் மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து EMF இன்டியூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃப்ளக்ஸே பெருசாக மாறலை, ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன் பசங்களா? ஐ எம் ஜஸ்ட் மூவிங் மை கண்டக்டர், ஓகேவா? நான் என் கண்டக்டரை ஒரு வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறேன், ஓகேவா? அப்போ மூவ் பண்ணுறப்பையும் கூட எனக்கு என்ன உருவாகும்? இன்டியூஸ்ட் EMFும் இன்டியூஸ்டு கரண்ட்டும் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ EMF இன்டியூஸ்டு வந்து அந்த சினாரியோவில் மட்டும் உருவாகுங்கிற அவசியம் இல்லை, இந்த சினாரியோலையும் உருவாகும். ஓகே, அப்போ இதில் வந்து உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதில் வந்து எந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பொட்டென்ஷியல் இருக்கும், லோயர் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்லாம் கேட்பாங்க. அப்போ எப்படி நம்ம IPL அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, ஸோ மோஷனல் EMF, உங்களுக்கு மோஷன்னால EMF வருது அப்படின்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? BVL அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஓகேவா? அதுவும் எஃபெக்டிவ் லென்த், புரிஞ்சுதா? எவ்வளோ லென்த் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுதோ அது மட்டும்தான். அடுத்தது நம்மளோட வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது V, ஓகே. அண்ட் முக்கியமாக மேம் எல்லா கண்டக்டரையும் வச்சு நம்ம அப்படியே வந்து மூவ் பண்ணோம்னா வந்து EMF உருவாயிருமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு.
என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரி, நம்ம கண்டக்டரோட லென்த்தும் சரி, வெலாசிட்டியும் சரி, மூணுமே ஒன்னோட ஒன்று பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மோஷனல் இஎம்எஃப் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கும். ஓகேவா? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்பதான் உருவாகும், இல்லாட்டி உருவாகாது. இதுல ரெண்டு மட்டும் இருக்கு, இன்னொன்று பர்பெண்டிகுலரா இல்லை மேம் அப்படின்னா then not at all possible. மூணுமே உங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகே, அண்ட் இதோட டைரக்ஷன் கேட்பாங்க, எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நீங்க வந்து ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணலாம் பசங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்றப்ப யூ பீப்புள் கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். ஸோ அது எப்படி மேம் யூஸ் பண்றது அப்படின்னா, நம்மளோட தம்ப் வந்து நம்மளோட வெலாசிட்டி, ஓகே, ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே, பாம் வந்து ஹையர் பொட்டென்ஷியல். ஓகேவா? பாம் வந்து ஹையர் பொட்டென்ஷியல். அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த டயக்ராம்கே பாருங்க. ஸோ தம்பு வந்து என்ன ஆகுது பசங்களா, இந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு ரைட் ஹேண்ட்ல. அண்ட் 4 விரல் நம்மளுக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ போர்டுக்குள்ளார போகுது, ரைட். அண்ட் நம்மளோட பாம் எங்க இருக்கு பசங்களா, கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ திஸ் வில் பி யோர் ஹையர் பொட்டென்ஷியல் அண்ட் திஸ் வில் பி யோர் லோயர் பொட்டென்ஷியல். அப்போ இங்கிருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, நான் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் தான் கரண்ட் போகும். அப்போ இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன். Okay, so these are the things you have to remember. Don't forget pasangla, don't try to forget. And next one is inductance. So inductance அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, since we already knew நம்ம ஃப்ளக்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னோட ஒன்று கனெக்டட். அப்போ ஃப்ளக்ஸ் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃப்ளக்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன வருது, இன்டியூஸ்டு கரண்ட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல உருவாகுது. ஆமாம் தானே பசங்களா? அப்போ ஐ கேன் ரைட் ஃப்ளக்ஸ் இருந்தால் எனக்கு கரண்ட்டும் உருவாகும் அப்படிங்கிறத எழுதலாம் தானே? கண்டிப்பாக எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவல் டுவை எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு கான்ஸ்டன்ட் தேவை. அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து நம்மளோட இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இண்டக்டன்ஸ் யாரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மீடியமில் காயில் வச்சுருக்கோம், சொலினாய்டு வச்சுருக்கோம், அதோட ஜியாமெட்ரி என்ன, அதோட டைமென்ஷன்ஸ் என்ன, அதை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எப்படி மேம் நான் ஃபார்முலா எழுதுறது? ஸோ இதோட ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ வி பீப்புள் நோ இஎம்எஃப் இஸ் மைனஸ் d∅/dt. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, ஃபைக்கு இந்த ஃபார்முலாவும் இருக்கு, எல் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ di/dt. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, இதோட யூனிட் ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்மளோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ml பவர் டு t பவர் -2 a பவர் -2 இருக்கும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு ஆல்ரெடி இஎம்எஃப்க்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு சொலினாய்டுக்கு நம்ம இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், எல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்ஸுக்கு பதிலாக ஐம் ரைட்டிங் NBA அப்படின்னு எழுதுறேன், இன்டூ ஐ. ஸோ பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நம்ம யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம், சொலினாய்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் μ0 NIA இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. ஸோ ஐ கேன்சல் ஆகிடுதா. அப்போ எல் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் μ0 NA அப்படிங்கிறது தான். இதை இன்னும் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ரைட் எல் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பசங்களா, கேபிட்டல் என்னுக்கு பதிலாக n இன்டூ எல் அப்படின்னு எழுதலாமா? I can write, right? So n squared μ0 AL அப்படின்னும் எழுதலாம். அண்ட் μ0 அப்படிங்கிறது நம்மளோட பெர்மியபிலிட்டி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், அதுவே ஒரு மீடியமாக இருக்கு அப்படின்னா ஸோ μm n squared AL அப்படின்னு எழுதலாம். புரியுதா பசங்களா? அப்போ இதுக்கு μ0 μr அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். அப்போ இதுதான் உங்களோட செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ விச் வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டைமென்ஷன்ஸ் அண்ட் அதோட ஜியாமெட்ரியை பொறுத்து தான் இருக்கும். அண்ட் இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ½CV². ஏன்னா நம்மளுக்கு பாதி எனர்ஜி மட்டும்தான் ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி இண்டக்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கெப்பாசிட்டன்ஸ்னா இங்கே இண்டக்டன்ஸ், அங்கே வோல்டேஜ்னா இங்கே கரண்ட். ஓகே, ஸோ ½LI² அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட ஃபார்முலா. ஓகே தானே பசங்களா? எஸ். ஸோ இதே மாதிரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
2 காயிலை இந்த மாதிரி நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறப்ப ஒரு காயில்ல கொடுக்கக்கூடிய கரண்ட் இன்னொரு காயில்ல ஓகேவா இன்னொரு காயில்ல ஃப்ளக்ஸை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் இந்த ஃப்ளக்ஸ் இந்த காயில்ல வந்து என்ன பண்ணி கொடுக்கும் பசங்களா நம்மளுக்கு இன்னொரு ஃப்ளக்ஸை உருவாக்கி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல வைக்கிறப்ப ஒரு காயில்ல கொடுக்கக்கூடிய இன்புட் இன்னொரு காயில்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும் பசங்களா நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணும். அதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் காயிலுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நார்மலி ஃப்ளக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் செகண்ட் காயிலுக்கு கரண்ட் கொடுத்துருந்துருக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் காயிலுக்கு ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் காயிலுக்கு ஃப்ளக்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் காயிலுக்கு கரண்ட் கொடுத்துருந்துருக்கணும். அண்ட் இந்த டைரக்ஷன் நம்ம வந்து ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது m into I2 அப்படின்னு வரும். ஸோ phi2 is equal to m into I1. ஸோ I1 வந்து நம்மளுக்கு வந்து மாறாது. I1 will be like constant. ஏன்னா அந்த ஜாமெட்ரியை பொறுத்து மட்டும்தான் இருக்க போகுது, டைமென்ஷன்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப EMF வேணும் அப்படின்னா ஸோ -n into di2 divided by dt அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும் பசங்களா உங்களுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைக்கும். அதுவே நம்ம செகண்ட் காயிலுக்கு வந்து இன்டியூஸ்ட் EMF வேணும்னா -m into di1 divided by dt அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது பசங்களா மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ உங்ககிட்ட ஃப்ரீக்வெண்டா கேட்கறது என்ன அப்படின்னா கோஆக்சியல் காயிலுக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் யாருக்கு வேணால் இன்புட் கொடுக்குற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே 2 கோஆக்சியல் காயில் என்னது லென்த் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு காயிலுக்குள்ளார இன்னொரு காயில் நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த காயில் S1 காயிலுக்கும் நீங்கள் சப்ளை கொடுக்கலாம், கரண்ட் கொடுக்கலாம். அது கரண்ட் கொடுத்து S2க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை S2க்கு கொடுத்து S1க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். ஓகே பசங்களா? எஸ். ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட வார்ம் அப் சீரீஸ் மட்டும் இல்லை பசங்களா, நம்மக்கிட்ட end-to-end சீரீஸ் இருக்கு, ரிவிஷன் செஷன்ஸ் இருக்கு, மேரத்தான் மாநாடு இருக்கு. ஓகே, ஃபார்முலா ரிவிஷன்ஸ், நிறைய செஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சேனலில் போய் பாருங்க, உங்களோட போர்டு எக்ஸாமை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் வந்து உங்களோட 2 கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஒரு காயிலை வந்து நான் ப்ரைமரி காயில் இல்லைன்னா செகண்டரின்னு வச்சுக்கிறேன். இல்லை ஒரு காயில் வந்து எல்லாம் 1ன்னு இருக்கிறதெல்லாம் நான் இப்போ 5-1ல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ அதுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன இருக்கணும், கரண்ட் I2ல உருவாயிருக்கணும். அப்போ 5-1 அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது பசங்களா N1. இந்த 5-1 உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பா, B2, அதாவது செகண்ட் காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமாக இருந்திருப்பாங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸில். இன்டூ அடுத்தது A. ஸோ A1 is equal to M into I2. அண்ட் இது என்னது பசங்களா நம்மளோட சொலினாய்டு தானே. அப்போ நியூ நாட் என்ன கிடைக்கும் பசங்களா N2 ரைட் இன்டூ I2. A1 is equal to M into I2. ஸோ I2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஸ்மால் n2க்கு பதிலாக N2/L அப்படின்னு எழுதலாம். ரைட்? அப்போ I can write nu naught N1 N2 A1 divided by L is equal to M அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதில் what I'm going to do is இது ரெண்டுத்துக்கும் பதிலாக N1 N2க்கு பதிலாக நான் ஸ்மால் N1 N2 மாற்றுறேன். அப்போ மாற்றுறப்ப என்ன ஆகும், நியூ நாட் N1 N2 A1 L ஸ்கொயர் divided by L is equal to M. அப்போ இது ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா நியூ நாட் N1 N2 A1 L is equal to M அப்படின்னு கிடைக்கும். So this will be your mutual inductance. Okay, so mutual inductance is very simple. அது நம்மளோட dimension and என்ன மீடியம் இருக்கு இது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். ரைட்? எஸ். ஸோ பசங்களா இது வந்து உங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப டீப்பர் டவுனாக படிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் மேரத்தான் மாநாடு, end-to-end சீரீஸ், அதெல்லாம் போய் பாருங்க. ஓகே, அண்ட் மறந்துடாதீங்க பசங்களா, அட்மிஷன்ஸ் போயிட்டே இருக்கு நம்மளோட கிராஷ் கோர்சஸ்க்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டன். இல்லை எனக்கு LMRP போதும் மேம், நான் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் நாட் லைக் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது, திஸ் இஸ் ஹேபிட் இன் நம்மளோட ஜைலமில், அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ
இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்கொயரிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இஃப் எவ்ரி திங் இஸ் 100% தென் யூ பீப்புள் கேன் கோ ஃபார் இட். ஓகே, அண்ட் மறந்துடாதீங்க பசங்களா, இந்த நோட்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து லிங்க்கை அதில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து இந்த மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, எல்லா மெட்டீரியலுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே தானே பசங்களா? ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day பசங்களா. Take care everyone.